ஈரோப்போட ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் எழுதக்கூடிய நாள் மார்ச் 2. எதிர்காலத்தில், அதாவது வரலாறுல இது மிக முக்கியமான நாளாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா மொத்தம் 18 நாடுகள். இந்த நாடுகள் யூகேல ஒன்று கூடி, உக்ரைனோட சேர்த்து தான், உக்ரைன் எல்லாம் ஒன்று கூடி எதிர்காலத்தோட பாதுகாப்புக்காக அப்படிங்கிறது போல ஒரு முடிவுகளை இவங்க எடுத்திருந்திருக்கிறாங்க. அதுவும் யூகே அவங்களோட தலைமையில் இந்த மீட்டிங் நடந்திருக்கு இல்லையா, மொத்தம் 18 நாடுகள் வந்திருக்கிறாங்க இல்லையா, இவங்களாம் ஒரு மனதாக ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. நம்மளோட பாதுகாப்புக்காக நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது போல. அது ஸ்டார்மர் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இல்லை சில சாராம்சங்கள், அதாவது உக்ரைனுக்கு நம்ம உதவித்தான் ஆகணும், அது உலக பாதுகாப்புக்காக. ரெண்டாவது, எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கான சுமையை அவங்க தோளில் எடுத்துக்கிட்டு உக்ரைனுக்கு உதவக்கூடிய வேலைகளில் இறங்குங்க. இதுக்கு மேலேயே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னாலாம் வேலைக்காகாது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு திட்டம் போடலாம். அந்த திட்டம் சீஸ்ஃபயருக்கான ஒரு திட்டம். அதாவது இத்தனை நாள் வெற்றி பிளான் வச்சுருந்தாங்க பைடன் அவர்கள் இருக்கும்போது. இப்போ அமெரிக்கா இல்லை இல்லையா, ஏன்னா ஸ்டார்மர் அவர்கள் சொல்லிக்கிறார் கூடிய சீக்கிரத்தில் உக்ரைன் அமெரிக்கா இவங்க 2 பேரும் பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா இந்த வெள்ளை மாளிகை ஓவல் ஆஃபீஸ் செஞ்சது எதுவுமே தப்பில்லை. என்னங்க 3 வருஷம் போரில் இருக்கிறாரு, போய் உக்காந்துட்டு இப்படி அப்படின்னா எப்படி வரமாட்டார்னா 3 வருஷம் அடி வாங்கினது அவர் தான். அது மட்டும் இல்லை, எங்களோட படை வீரர்கள் எங்களோட பூட்ஸை உள்ள வைக்கிறதுக்கு நாங்கள் தயார். ஆளுங்களாம் ரெடி பண்ணுறீங்களா, அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அவங்களுக்கு துணை நிற்போம். நாங்கள் அவங்களுக்கு ஏர் சப்போர்ட், லேண்ட் சப்போர்ட், பூட் சப்போர்ட் உள்ள எங்களோட பூட்ஸ் உள்ள வைக்க நாங்கள் தயார் அப்படிங்கிறது போல் யூகே அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெகு எழுதி பேசிக்கிறாங்க. இதுக்கு ஆதரவு கொடுக்கறது ஃப்ரான்ஸ். யூகே ஃப்ரான்ஸ் இவங்க 2 பேர் இணைஞ்சு தான் பேக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம், மாபெரும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தலாம் அப்படிங்கிற இறங்கியிருக்காங்க. சரி, இது என்ன சீஸ்ஃபயர் திட்டம் அப்படின்னா, முதல்ல வான்வெளி தாக்குதல் ரஷ்ய தரப்பு வந்து செய்யக்கூடாது, ஏர் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, கடல் வழி தாக்குதல் செய்யக்கூடாது, இல்லை சி வழியில் எந்த ஒரு தாக்குதல் செய்யக்கூடாது. மூணாவது, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தொடக்கூட கூடாது. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்து ரெடி பண்ணலாம். அதனால ஐரோப்பிய ஒன்றியமே ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு உதவக்கூடிய வேலைகள்லாம் செய்யுங்க அப்படிங்கிறது போல இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சைட் ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் போட்டார், இதுக்கு மேலே உக்ரைனுக்கு ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட், ஒரு மிலிட்ரி சப்போர்ட் எங்கள் கிட்ட இருந்து வராது, யூரோப்பியன் யூனியனை செய்யறது கூட மாட்டோம் அப்படிங்கிறது போல மிக பெரும் அளவில் கண்டன குரல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக்கியா தரப்புலேருந்து வந்திருக்கு. ரெண்டாவது, ஹங்கேரி வந்து பார்த்திங்கன்னா 6 மார்ச் வந்து பார்த்திங்கன்னா இயூவில் உட்காந்து மீட்டிங் போட போகிறாங்க. ஏன்னா இது அந்தந்த நாடுகள் தனியாக முடிவெடுத்து அந்தந்த நாடுகள் அவங்கவுங்களோட பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செலவு பண்ணுறது, அது நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் யூரோப்பியன் யூனியனோட முடிவு அப்படிங்கிறதோட கொண்டு வராங்க இல்லையா வீட்டோ, அதுக்கு இங்கே சிலர்லாம் தயாராக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹங்கேரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரொமேனியா வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த லிஸ்ட்டில். ஏன்னா இவங்கள வந்து ப்ரோ ட்ரம்ப் அணி இதுக்கு மேலே அப்படி வச்சுக்கலாம். இதில் ஸ்லோவாக்கியாவும் ஹங்கேரி என்ன நியாயப்படுத்துகிறாங்கன்னா, கேஸ் எங்களுக்கு சீப்பாக கிடச்சிட்டு இருந்தது, அது மேலே கையை வச்சு கெடுத்துட்டாங்க, நாங்கள் ஆல்ரெடி காண்டில் இருக்கிறோம், எங்களுக்கு ஏகப்பட்ட பொருளாதார இறப்புகளை உக்ரைன் தரப்புலேருந்து ஏற்படுத்தியாச்சு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் செஞ்சிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் போர் நிறுத்துகிற மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் தெரியல. அது மட்டும் பரவாயில்ல, அமெரிக்காவில் போய் அசிங்கமாக பேசிட்டாரு, அது நம்மளுக்கு ஒத்தும் வரல. ஸோ அதனால் இதுக்கு மேலே உதவி செய்ய மாட்டோம். இது எல்லாத்துக்கும் மேலே டர்க் ஸ்ட்ரீம் பைப்லைன்லேருந்து கேஸு நாங்கள் வேறு வழியாக வாங்கலாம்னா அதில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. முடியவே முடியாது, எங்கள் நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டுக்கிறார் அப்படிங்கிறது போல் இவங்க தரப்புலேருந்து. ஒரு வேளை யூரோப்பியன் யூனியன் இந்த 18 நாடுகள் ஒரு மனதாக இணைஞ்சு உக்ரைனுக்கு பெருமளவில் உதவ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு கூட்டம் போட்டு உக்ரைனுக்கு எதிராக ஒரு இடத்துல இன்வேடு பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஏன்னா அவங்க உதவுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் உக்ரைனில் போய் ஒரு லூப் அடிச்சு நாங்கள் அங்கே போய் தடுக்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குலான்னு பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டன குரல்கள் பெருமளவில் வந்துகிட்டு இருக்கு. எங்கள் நாட்டை விட்டுருங்கப்பா, இதெல்லாம் வராதிங்க அப்படிங்கிறதோட அவங்க தப்புன்னு சொல்கிறாங்க. EU வழியாக உதவி பண்ண விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. மேபி ரஷ்யா ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம், இங்கே பார்ப்பா இது போல் ஏதாவது போய் நீங்கள் ஏதாவது ஓட்டிக்கிட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னம்னா வீட்டை போடாமல் முட்டிங்கன்னா இங்கே டர்க் ஸ்ட்ரீம் கேஸ் பதில் அவ்வளோதான், முடிஞ்சிடும், மறந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிறது போல் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மறைமுக அழுத்தங்கள் இவங்களுக்கு கொடுக்கலாங்கன்னா, இது வேறொரு கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில அனலிஸ்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இங்கே சிக்கல் இருக்குது.
உக்ரைனுக்கு உதவலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துட்டாங்க. மேக்ரான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிறார் அமெரிக்காவ. உக்ரைனுக்கு உதவாம இருக்கிறீங்களே அமெரிக்கா, உலக பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலுங்க. உக்ரைனுக்கு உதவணும் அப்படிங்கிறத விட மேக்ரான் அவர்கள் தரப்பு வந்து திரும்பி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி எப்படி சொல்றது, 1 வருஷமா இத சொல்லிட்டு இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த மீட்டிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா? அமெரிக்கா டீகப்பிள் ஆயிட்டு யூரோப் வந்து ரஷ்யாவ அண்டை குடுத்துட்டு இருக்கணும். ஜெயிக்கணும்னு நீடு இல்ல. ஆனா இதுக்கு மேல சீனா இருக்கிறாங்க, ஈரான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த ஏரியால எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்குதா? அமெரிக்கா இதுக்கு மேல நாங்க உதவ மாட்டோம் அப்படிங்கிற போல சொல்லிட்டாங்க. 2வது மைக் ஜான்சன் அவர்கள் அமெரிக்காவோட ஸ்பீக்கர் இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, முதல்ல இந்த பையன் ரிசைன் பண்ணுங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் முதல்ல ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ பலரும் பல வகையான கருத்துக்கள். அது டக்கர் கால்சன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? முதல்ல புடிச்சு ஜெயில்ல போடுங்க சார். பொலிட்டிக்கலா நெறையா அரசியல் ரீதியா நெறைய பேத்த கொலை பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கர் ஒரு ஜேர்னலிஸ்ட்ட கொலை பண்ணிக்கிறாரு. அவரு இல்ல, மிலிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, இது போல இறந்திருக்கிறாங்கன்னு உடல குடுத்தாங்க இல்லையா? உக்ரைன்லேருந்து. உக்ரைனுக்கு எதிரெதிரா எழுதுனதுனால. இப்போ உக்ரைனுக்கு எதிரெதிரா ட்வீட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எகெயின்ஸ்டா திரும்பிருச்சு. அமெரிக்கன் மீடியா டைரக்ட்டா உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா திரும்பி பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வரோம். அது மட்டும் இல்லாம இல்லீகலா ஆர்ம்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வாங்கி, அத பலருக்கு வித்துட்டாங்க. இந்த ஹமாஸ்க்கு வித்தது. நன்றிகள் சொல்லியிருந்தார் இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. அங்க மட்டும் இல்ல, மெக்சிகோ கார்ட்டல்ஸ்க்கு வித்தது. ஏகப்பட்ட சில்மிஷங்கள் இந்த உக்ரைன் பண்ணிக்கிறாங்க. அதனால இவர புடிச்சு ஜெயில்ல போடுங்க அப்படிங்கிற போல அவரு தரப்பு வந்து வேகன் எழுந்திருக்காரு. இது போல மிக்ஸ்டான எமோஷன்ஸ் பார்க்க முடியும். இன்னொரு சைடு அமெரிக்கால பெரும் புரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு போல சொல்றாங்க. உக்ரைனுக்கு உதவியே ஆகணும். அதுவும் பாடகர்கள்லாம் வந்து தப்பு தப்பா ட்ரம்ப் அவர்களை பத்தி பாடுறது, இது போல விஷயங்கள்லாம் அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க அதிபரை அவங்க திட்டிக்கிறாங்க. நம்ம அந்த வார்த்தை சொல்லி திட்ட வேணாம் இல்லையா? ஸோ அதனால அதை அப்படி விட்டுலாம். ஆனா பயங்கரமா திட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆஹ் பைடன் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சாரு. தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்கள் திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மக்களே அவங்களோட அதிபர்களை சகட்டுமேனிக்கு பேசிக்கிறாங்க. கண்டபடி பேசிக்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது அவர் ஆரம்பிச்சு வச்சது அது அப்படியே லூப் ஆகி கர்மாய் பூம்ராங் மாதிரி லூப் ஆகி அங்கே அமெரிக்காலே அடிச்சுக்கிட்டு இருக்கு. மாறி மாறி எல்லா பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு போய் ஸ்டாண்டிங் ஓவியேஷன் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? இப்போ அது வந்து எப்படி கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். ஒரு ஒரு நாடுகளாக மாறிட்டு வந்துருவாங்க கூடிய சீக்கிரத்தில் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது கனடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு நாங்களும் உதவியாக இருக்கிறாங்க. எங்களோட படைகளையும் அனுப்புறதுக்கு நாங்கள் தயாருங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல உங்களை உங்கள் நாட்டில் அதிபராக வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது பாருங்கள். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடுங்கி வேற பக்கத்தில் எரிஞ்சிட்டு வேற ஒருத்தர் வந்து உட்காந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா உங்களையவே உங்கள் நாட்டு மக்களுக்கு பிடிக்கல. இல்லை ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்புறீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா யூகேலேயே ஏகப்பட்ட நபர்கள் வந்து பண்ண எதிரில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எடுத்த முடிவு தப்பு. நம்ம நாட்டுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு பொருளாதார ரீதியா. எப்படி போய் உக்ரைனுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறது போல ஆஸ் லாங் ஆஸ் இட் மே டேக் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. 2வது இதையும் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது இது ஒரு கோணத்தில் பாருங்க அப்படிங்கிறது போல, வேற ஒரு கோணத்தில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏன் யூரோப்பியன் யூனியன் திவால் ஆகணும்? கம்பெனிஸ்லாம் போடனா வேலை இருக்காது. வேலை வேணும்னா இராணுவத்தில் சேர்ந்துக்கப்பா, பணம் தரோம், சாப்பாடுலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வருவாங்க இல்லையா? இப்போ எல்லாம் 3 வேளை சோறு இருக்குது, நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, நல்லா டிப்டாப்பாக ஜம்முன்னு இருக்காங்கன்னா இராணுவத்துக்கு போனால் வருவாங்களே, வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால டீஇண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆரம்பிக்க எடுக்கிறதுக்காக இது போல வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இது அப்படி இங்கே வந்து அலைன் ஆகும்போது இந்த கோணத்தில் சரியாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது ட்ராக்கு. கூடிய சீக்கிரத்தில் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர் சப்போர்ட் வந்து ஹீரோ ஃபைட்டர் டைக்கோன்னு கிளம்ப இருக்கிறோன்னு யூகே தரப்புன்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிக்கிறாங்க. மிராஜ் 2000 ரக விமானங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க உக்ரைனுக்கு. F-16 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிட்டே இருக்குது. ஸோ ஏர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பெருமளவில் மேற்குலக நாடுகள் கொடுக்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக யூரோப்பியன் யூனியன் மட்டும் என்கேஜ் பண்ண போகிறாங்க. இதாவது வான்வெளி பாதுகாப்புலேருந்து தடுக்கிறதுக்காக அதுக்கேற்ற ரிலேட்டடாக இவங்க வேலை செய்ய போகிறதா சொல்லிக்கிறாங்களே அது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நேவல் அட்டாக்ஸ். அதாவது இந்த கடல் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணுறது எல்லாத்தையும் தடுக்கணும். அடுத்தது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு காலத்தினால மொதல் கட்டமாக அவசரமாக அடுத்த வாரங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் அளவுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ மொதல் கட்டமாக யூகே வந்து பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் அளவுக்கான ஃபண்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உக்ரைனோட வான் பாதுகாப்புக்கு வேணுங்கிற மிசைல்லாம் வாங்குறது. அடுத்தது லுத்வேனியா ஓடி வந்திருக்கிறாங்க. 20 மில்லியன் யூரோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது போல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பணங்கள் கொடுக்கறதுக்கான வேலைகள் இறங்குவாங்க. இப்போ ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் தான் அட்டன் பண்ணார். இப்போ அடுத்தது ஃபெட்ரிக் மெர்ச் அவர்கள் ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவர் டெம்பரவரியாக இருப்பார் இல்லையா?
ஆனா அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. 3 கட்சி கூட்டணி தான் திரும்பவும் டிராஃபிக் லைட் தான். ஸ்கால்ஸ் அவர்களுக்கு பதிலா மெர்ச் அவர்கள் அவ்வளோதானா? வேற ஒண்ணும் இல்லையா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா அத அமைக்க விட்டுருவாங்களா? இல்ல அங்க சிக்கல்கள் ஏற்படுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஜெர்மனியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இதுக்கு மேல உக்ரைனுக்கு இருக்க போதுன்னு அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி ஓகே. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு பாதுகாப்பு குடுக்கணும், வான் பாதுகாப்பு குடுக்கணும். இது போல விஷயங்கள் பேசுறாங்க. இப்போ ஒரு நாள்ல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 2ஆம் தேதி மொத்தம் 79 ட்ரோன்கள் ஏவ விட்டுருக்காங்க. இல்ல 63க்கும் மேல நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. சில ட்ரோன்கள் வந்து ரேடார் இருந்து காணாம போச்சு. அங்க எங்கேயும் போய் விழுந்துருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இருந்தாலும் தாக்குதல் பெருமளவுல இருக்கு. அதுவும் இந்த வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? முதல்ல மிர்னோகிராட், ஃபேப் குண்டுகள், வான்வெளி தாக்குதலை எப்படி தடுப்பாங்க? ஏன்னா ரஷ்யா 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், இப்ப 80 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. 80 கிலோமீட்டர் தொலைவுல ரஷ்யாக்குள்ள இருந்துட்டு இது போல ஃபேப் குண்டுகளை ஏவி விட்டாங்க அப்படின்னா, உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல இழப்புகள் ஏற்படுத்துது. இப்போ மிர்னாகிரோட்ல பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது கொஸ்டான்டினிவ்கா. இந்த இது நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த செஸ்பிபியாருக்கு அடுத்தது. பேட்டில் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆக போகுது பெருமளவுல. ஸோ இந்த பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ஃபேப் குண்டுகள் வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது கிரமடாஸ்க். இதுதான் ஃபைனல் ஹார்ட் ஆஃப் த டான்பாஸ். ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ரஷ்யா முழுவதும் இந்த டொனஸ்க் பகுதியை பூரா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்றதா அர்த்தம். ஏன்னா இதை சொன்னது யூகே தரப்புலேருந்து ரேஸ் டு கிரமடாஸ்க் அப்படின்ற ஒரு ரேஸை வச்சிருக்கிறாங்க. அந்த ரேஸுக்கு ரஷ்யா நெருங்கிட்டாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் இப்போ யூகே அவங்க தலைமை ஏற்றுட்டு இப்போ வராங்களா அந்த ரேஸில் ரஷ்யாவை தோக்கடிக்கணுன்றதுக்காக அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது போல் தொடர்ந்து தாக்குதல்கள் அதுவும் கர்கிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழும் குடியிருக்கும் பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டாங்க. தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. தீயணைப்பு வீரர்கள் ரொம்ப நேரமாக போராடி தீ அணைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை வந்துட்டு இருக்கு. ஸோ தாக்குதல்ங்கிறது பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளான ரிசல்ட்ஸ் வந்து உக்ரைனுக்கு இல்லை. இப்படி இருக்கும்போது இப்போ யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவோட துணை இல்லாமல் எப்படி வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? இதுக்கு தான் யூகேவோட ஸ்டார்மர் அவர்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது போல அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு அமெரிக்கா இதுக்கு மேலே என்கேஜ் ஆக போகிறாங்க, உதவ போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் யூரோப்பியன் யூனியன் உதவுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இதோட வெளிப்பாடு ரஷ்யா தரப்புலேருந்து எப்படி வரப்போகுது, என்ன மாதிரியான முடிவுகள் 6 மார்ச் எடுக்க போகிறாங்க, எப்படி சப்போர்ட் இருக்க போகுது, எந்தெந்த நாடுகள் ஒத்துக்க போகிறாங்க, எந்தெந்த நாடுகளோட வான்பரப்பை பயன்படுத்தலான்னு ஒத்துக்க போகிறாங்க, இது எல்லாமே இதில் டிஸ்கஷன் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் போர்னு வந்துருச்சுன்னா ரஷ்யா நாளைக்கு நீங்கள் தான் வந்து தாக்குதல் பண்ணீங்க, எங்களோட வீரர்கள் இறந்துட்டாங்க, இதுக்கு மேலே ஃபுல் ஸ்கேல் வார் அப்படிங்கிற போல இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ எந்தெந்த நாடுகள் அடிவாங்க, எந்தெந்த நாடுகளை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இட்டாலியோட ஜார்ஜியா மெலானி அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கோட சைட் லைனில் பேசிக்கிறாங்க. மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு வருது. கிங் சார்லஸ் அவர்கள் வேறு பார்த்துக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். பொலிட்டீஷியனாக இருக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க, ஓகே. இப்போ ராஜாவாக இருக்கிறாரு, அவர் கை கொடுக்கலாம் கொஞ்சம் தள்ளி கைகட்டி நின்றுட்டாரு பின்னாடி அப்படிங்கிறவங்களும் சொல்கிறாங்க. ஒரு வேளை கை கொடுத்து கட்டி பிடிச்சிருந்தாருன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. வேற அரசர் வருவாரா யூகேக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா யூகேவோட தலைவர் ஸ்டார்மர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரீ வேர்ல்டோட தலைவர் அப்படிங்கிற சொல்கிறாங்க. டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் என்ன சொல்றாரு, புட்டின் அவர்கள்ன்றார். அங்க அமெரிக்கர்கள், அமெரிக்கா சார்பாக இருக்கக்கூடிய நாடுகள்ல என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் அவர்கள்ன்றாங்க. ஸோ இந்த இடத்துல தலைவர்களுக்கான போட்டி. அடுத்த இந்த உலகத்தை ஆள போகக்கூடிய தலைவர்கள் யாரு அப்படிங்கிறதுலயே இந்த ரேஸ்லயே போட்டி நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப யூரோப்பியன் யூனியன் ஆர்ம்ஸ் ரேஸ்க்குள்ள இறங்கிட்டாங்க. எல்லா நாடுகளும் அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆயுதங்களை பெருமளவில் தயாரிங்க, ஆர்ம்ஸ் ரேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகணும்னு ஒண்டர்லா அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஸோ யூரோப்பியன் யூனியன் போருக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் அது மார்ச் 6 முடிவுகள் தெரிய வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இந்த யூரோப்பியன் யூனியன் எடுக்க போகிறாங்க. இதனால உலகத்தில் அமைதி வருமா, இல்லை மிக பெரும் பிரளயம் வெடிக்குமா? இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.